விஜய் சமீக்ஷா. நான் இன்னைக்கு எங்கே இருக்கேன்னா, ஆல்மோஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் உதயம் தேட்டரில் தான் இருக்கேன், அசோக் பில்லரில் இருக்கேன். என்ன இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா டிசம்பர் 18 இந்த தேட்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ரிலீஸ் ஆனது வந்து புஷ்பா 2 மூவி தான் இங்கே ரிலீஸ் ஆச்சு. எதுக்கு இதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, நான் சென்னைக்கு ஃபஸ்ட் டைம் நான் வரும்போது, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது, அவங்க லேண்ட்மார்க் நான் கேட்கும்போது கூட அவங்க உதயம் தேட்டர் தான் எனக்கு மென்ஷன் பண்ணாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரு பெரிய மெமரபுளான பிளேஸ் இது. நிறைய மூவிஸ் இங்கே பார்த்துருக்கோம், நிறைய மெமரிஸ் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. எனக்கு மட்டும் கிடையாது, ஆடியன்ஸ் நீங்கள் பார்க்குறவங்களுக்கும் நிறையா மெமரிஸ் இங்கே கண்டிப்பாக க்ரியேட் ஆகிருக்கும். ஏன்னா 1983 இந்த தேட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சுந்தரம் பிள்ளை, சுப்பிரமணியம் பிள்ளை, இப்படி ஒரு 5 பீப்புள் சேர்ந்து ஒரு பெரிய ட்ரீமோடு தான் இங்கே சென்னை வந்து அவங்க இந்த தேட்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 40 to 42 இயர்ஸ் வந்து இந்த தேட்டர் வந்து ரன் ஆகிருக்கு. இதில் பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இருக்கார்ல, அவரோட மூவி தான் இங்கே ஃபஸ்ட்டாக வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம் இந்த தேட்டருக்கு. ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனது நம்ம ரஜினி சாரோட மூவி தான் ரிலீஸ் ஆச்சு. பட் லாஸ்ட் 2014 டிசம்பரோட புஷ்பா 2 இது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வர ஆடியன்ஸுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கவலை கொடுக்குற ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு மட்டும் கிடையாது, இப்போது பெரிய ஸ்டாராக இருக்கிற நிறையா மூவி ஸ்டாராக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நிறையா மீடியா பீப்புளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அவங்க சைல்டுஹுட்டில் நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ண இடம் கூட இதுன்னு சொல்லலாம். ஸோ வந்து இப்படி வந்து நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ண இடம் இப்போ வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பர்சனல் ரீசன், என்ன சுச்சுவேஷன் நமக்கு தெரியாது. பட்டு இங்கே வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பர்சனலாக எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய மெமரிஸ் இந்த தேட்டர் க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போது வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள், உங்களுக்கு நிறைய மெமரிஸ் கண்டிப்பாக இந்த தேட்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸாக இந்த தேட்டர் வந்து ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மெமரிஸ் க்ரியேட் ஆகிருக்குங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து கண்டினியூஸாக உதயம் தேட்டர்னு நிறையா விஷயம் நான் உதயம் தேட்டரை பற்றி சொல்கிறேன். கண்டிப்பாக நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது, உங்களுக்கு நிறையா விஷயம் உதயம் தேட்டரை பற்றி தெரியும். ஆல்மோஸ்ட் சென்னை பீப்புள் மட்டும் கிடையாது, ஆல் அரவுண்ட் த தமிழ்நாடு எல்லாத்துக்குமே வந்து உதயம் தேட்டர் எவ்வளோ ஃபேமஸ்ன்னு தெரியும். ஏன் எதனால் இந்த அளவுக்கு இது ஃபேமஸ் அப்படின்னா, இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் தேட்டர் இன் சென்னை. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் இன் சென்னை ஆல்சோ. உதயம் தேட்டர் வந்து இடிக்க போகிறாங்க, அதை பற்றி உங்கள் மனநிலை என்ன? உதயம் தேட்டர் இடிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் முதல் பிறந்து வளர்ந்து ஃபஸ்ட்டு தேட்டரில் போய் படம் பார்த்ததுன்னு பார்த்தா உதயம் தேட்டர் தான். உதயம் தேட்டர் தான் ஏகப்பட்ட படம் பார்த்துருக்குறேன். தளபதி, பாஷா, காதலுக்கு மரியாதை, துலாத மனம் துல்லம், நிறைய படம் பார்த்துருக்குறேன். இத்தனை வருஷமாக உதயம் தேட்டரில் இருந்தது. நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல, இடத்துக்கு சொந்தக்காரங்க தானே, அது விற்கணும். நம்ம இருந்த வரைக்கும் சந்தோஷமாக அனுபவிச்சிட்டோம். ஆனால் அது ஒரு இந்த இடம் வந்து ஒரு முத்திரை. இந்த அசோக் நகரை பொறுத்த வரைக்கும், அசோக் நகர், கேகே நகர் இப்படியெல்லாம் சொல்கிறத விட, யாராக இருந்தாலும் அந்த அசோக் பில்லர் ஆண்ட உதயம் தேட்டர் ஒரு சென்ட்ரு ஒன்று இருக்குது, உதயம் தேட்டர் ஆண்ட ஒரு சென்ட்ரு இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அது ஒரு நினைவு சின்னம் போல். இடித்தாலும் உதயம் தேட்டரு ஒரு நினைவு சின்னம் போல். ஏகப்பட்ட படம் பார்த்தோம், ஏகப்பட்ட சண்டை போட்டோம். இப்போ நீங்கள் வந்து கேட்கறதுனால சின்ன வயசு ஞாபகம்லாம் எங்களுக்கு அதிகம் வருது. குஷி படம், குஷி படத்துக்கு இளைய தளபதிக்கு ஸ்டார் கட்டுந்து. தளபதி படத்துக்கு சின்னதில் நானாக ஃபஸ்ட்டு நானாக என் காசு போட்டு தனியாக வீட்டுக்கு தெரியாமல் தனியாக போய் படம் பார்த்த படம் தளபதி. இதில் துலாத மனம் துல்லம், இதெல்லாம் நாங்கள் ரொம்ப பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். என் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே பார்த்தோம். இப்போ அதை என் ஃப்ரெண்டுங்களாம் பார்த்தானுங்களா கொஞ்சம் ரொம்ப சந்தோஷப்படுவானுங்க. உதயம் தேட்டரை பற்றி நான் தான் உங்களுக்கு இவ்வளோ விஷயம் சொல்லணும்னு கிடையாது. ஏன்னா சென்னை பீப்புள் மட்டும் கிடையாது, ஆல் அரவுண்ட் த தமிழ்நாடு எல்லா பீப்புளுமே வந்து கண்டிப்பாக உதயம் தேட்டர் வந்து விசிட் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மெமரிஸ் க்ரியேட் ஆகிருக்கும். இதில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா, ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் இன் சென்னை. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் தேட்டர்னு சொல்லலாம். ரொம்ப 80s மூவிஸு, 90s மூவிஸ், இந்த மாதிரி நிறையா மூவிஸ் வந்து இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரம் தளபதி மூவிலிருந்து, கமல்ஹாசன் மூவிலேருந்து எல்லா மூவியுமே இங்கே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஸ்பெஷல்னு சொல்லலாம். நான் இங்கே அசோக் நகர் வந்ததுலேருந்து எவ்வளவோ படங்கள் பார்த்துருக்குறேன். அப்போ அப்படியும் இந்த லாஸ்ட் நான் பார்த்தேன், இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னே 1000ல் ஒரு எம்ஜிஆர் படம் போட்டிருந்தாங்க.
அதுதான் லாஸ்ட்டாக பார்த்தேன். அவ்வளோ அந்த படம் தான் எம்ஜிஆர் படம்லாம் 1000ல் ஒருவன் அது பார்த்தேன். அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சு போச்சு தியேட்டர். முதல் மரியாதை படம் வந்து 275 நாட்கள் வந்து ஆமாம் பிரமாண்டமா கொண்டாடிச்சு. ஆமாம் ஆமாம். நீங்க அந்த அந்த படம் பாத்தீங்களா? கண்டிப்பாக பார்த்தேன். அங்கே சாந்தி தியேட்டர்லையும் பார்த்தேன், இங்கேயும் பார்த்தேன். ஆமாம். அதே மாதிரி பாட்ஷா, தளபதி, ரஜினி படம் எந்த படம் போட்டாலும் நான் ரஜினி ரசிகர். அதனால நான் ரஜினி படம் எந்த படம் போட்டாலும் இங்கே தான் பார்ப்பேன். சூப்பர் ஸ்டாரே அவர் சின்ன வயசுல இந்த தியேட்டர்ல வந்து படம். ஆமாம். அவர் இந்த தியேட்டரில் ரொம்ப விரும்புவார். அவரே கேட்பாராம், என் படம் உதயம் தியேட்டர் ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு அவரே கேட்பார். அந்த மாதிரியெல்லாம் இந்த தியேட்டர் இது. ஊர்ல இருந்து வரவங்களுக்குலாம் ஒரு லேண்ட்மார்க் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா? கண்டிப்பாக பஸ்ஸில் வரவங்கெல்லாம் உதயம் தியேட்டர் தான் சொல்லுவாங்க. அசோக் பில்லர்னு சொல்ல மாட்டாங்க, உதயம் தியேட்டர். இதுதான் மெயின். ஆமாம். நீங்க குடும்பமா படம் பார்த்தது அனுபவம் இருக்கா? கண்டிப்பாக குடும்பமாக படம் பார்த்தது என்ன சொல்கிறது. நான் சொல்ல போனாக்கி நான் இந்த தியேட்டரில் டிக்கெட்டுக்கு பிளாக்கில் கூட விற்றுருக்கேன். ஆமாம். டிக்கெட் வாங்கி நைட்டில் பிளாக்கில் விற்பேன் நான் அப்போ. ரொம்ப மிஸ் பண்றீங்களா? ஐயோ, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த சைடு போறப்பா இருந்தாலும் அது என்ன பில்டிங் வந்தாலும் நமக்கு உதயம் தியேட்டர் அந்த ஞாபகம் தான் வரும். ஆமாம், இந்த தியேட்டரில் இந்த படம் பார்த்தோமே, ஐயோ போச்சே அப்படின்னு. இன்னொரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் அவரோட மூவி முதல் மரியாதை ஃபில்மு ஆல்மோஸ்ட் 275 டேஸ் வந்து இந்த தேட்டரில் ஓடி இருக்கு. மக்கள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடினாங்க. இந்த மாதிரி ஃப்ரம் சிவாஜி கணேசன் டு லாஸ்ட் நம்ம புஷ்பா 2 வரைக்கும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மூவிகள் உதயம் தேட்டர் வந்து பிடிக்க போகிறாங்க. அதை பற்றி உங்கள் மனநிலை என்ன? உதயம் தேட்டர் வந்து இடிக்கிறது கொஞ்சம் மன கஷ்டம்தான். ஏன்னா அன்டைம் இருந்தாலும் அங்கே போய் சினிமா பார்ப்போம், குடும்பமாக பார்ப்போம். நிறைய நடிகர்லாம் வந்துக்கிறாங்க. அதாவது படிக்காத பாமர மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னா அது உதயம் தேட்டர் தான். அது அட்ரஸ்னாவே உதயம் தேட்டர்னாவே எல்லாரும் அங்கே போய் அதோடைய அட்ரஸை கண்டுபிடிச்சி நிறைய பேர் வெளியூருக்கெல்லாம் போயிருக்காங்க. அது இடிக்கிறதுனால எங்களுக்கு மன கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா மெயின் இடம் சிம்பிள், அந்த ஒரு சிம்பிள் இருக்குது. அதுக்கு அடுத்தது எதுன்னு பார்த்தா உதயம் தேட்டர் தான். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஜனங்க ரொம்ப ஆர்வமாக பார்க்குற இடம்னா உதயம் தேட்டர் தான். உதயம், சூரியன், சந்திரன், அதுக்கப்புறம் இன்னொரு தேட்டர் இருக்குது. மொத்தம் 4 தேட்டரு. அது 4மே நல்ல சூப்பர் தேட்ரு. எந்த படம் வந்தாலும் அங்கே அடித்து பிடிச்சி பார்க்குறது உண்டு. நல்லாயிருக்கும். நிறைய மக்களுக்கு அது ஒரு இதுவாக இருந்தது. இடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா என்ன சொல்கிறது, நல்ல ஒரு தேட்ரு இல்லையா. இதுக்கப்புறம் ஒரு தேட்ரு வரேன்னா அது கஷ்டம்தான். காலங்காலமாக அது மரியாதை. அந்த இடம் உதயம் தேட்டருனாவே அது மரியாதை இடம் தான். உதயம் தேட்டருனா உதயம் தேட்டரு தான். ஓகே மேடம். நீங்கள் அங்கே போய் என்ன படம் பார்த்தீங்க? லாஸ்ட் என்ன படம் பார்த்தீங்க? லாஸ்ட் வந்து நீங்க பார்த்த படத்துல இருந்து அந்த அனுபவம் எப்படி இருக்கு? நான் பார்த்த படம் வந்து இது எனக்குள் ஒருவன் ஒன்று இருந்தது. அப்புறம் சூப்பராக இருக்கும் படம். குடும்பமாக போய் பார்த்துருக்கோம். நான், எங்கள் அக்கா பொண்ணுங்க, எங்கள் வீட்டுக்காரு எல்லாம் நல்லா பார்த்துருக்கோம். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் நான் வந்து எல்லா ஸ்டாரோட மெமரிஸும் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. நிறையா மிகப்பெரிய பிரம்மாண்டமான மூவிஸ் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி நிறையா ஹிஸ்ட்ரியோட இந்த உதயம் தேட்டர் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இங்கே இனிமேல் இங்கே இருக்காது. பட் என்ன தான் உதயம் தேட்டர் இங்கே இருக்காது அப்படின்னாலும், என்ன தான் நம்ம இந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது, இந்த பிளேஸ் நம்ம ரீச் ஆகும்போது, கண்டிப்பாக இந்த உதயம் தேட்டர் நம்மளோட மனசில் கண்டிப்பாக என்றைக்குமே இருக்கும். அது மட்டும் இல்லை, என்றைக்குமே இந்த இடத்துக்கு அசோக் பில்லர், இந்த உதயம் தேட்டர் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க்காக தான் இருக்க போகுது. ஓகே, இவ்வளோ நேரம் நான் வந்து நிறைய விஷயம் வந்து உதயம் தேட்டர் பற்றி சொன்னேன். என்ன வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் இன் சென்னை அண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் தேட்டர் இன் சென்னை. ஸோ வந்து இதோட ஸ்க்ரீன் பற்றி நான் சொல்லவே வேண்டியதில்லை. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸ்க்ரீன் கிளாரிட்டி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆடியோவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த தேட்டர் பார்க்கும்போதே தெரியும், ஆடியோ வந்து செம்ம கிளாரிட்டியாக சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, உள்ளே உட்காந்து நம்ம மூவி பார்க்கும்போது நம்மளுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உதயம் தேட்டர் பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ட்ரீமோட வந்து திருநெல்வேலி பிரதர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு தேட்டர் தான் இது. இனி வந்து இந்த உதயம் தேட்டர் நீங்கள் பார்க்க முடியாதுங்கிறது எனக்கு பர்சனலாக கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீலிங்காக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பேர் சூர்யா. ஓகே, நீங்கள் எந்த ஏரியா தானா? ஆமாம், இந்த ஏரியா தான். ஓகே, இங்கே அசோக் பில்லர் கிட்ட தான் நீங்கள் இருக்கீங்க? ஆமாம், எனக்கு வீடு பேக் சைடு தான். பேக் சைடு.
உதயம் தியேட்டர் விசிட் பண்ணிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து படம் பார்த்ததுலாம் அந்த தேட்டரில் தான். இப்போ எல்லாருக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. வேறு தேட்டருக்கு எங்கே நாங்கள் அவ்வளோ போக முடியல. அப்படின்னா நைட் ஷோலாம் நாங்கள் உதயம் தேட்டரில் வந்து பார்ப்போம். பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு 10 பேர் 15 பேர் உட்காந்து நாங்கள் ஃப்ரீயாக பார்ப்போம். லாஸ்ட்டாக அந்த தேட்டரில் பார்த்த படம் வாலு படம் பார்த்தோம், சிம்பு. அந்த படம் தான் பார்த்தா அதை போய்ட்டு நாங்கள் படத்துக்கு எதுவும் போகல. தேட்டர் அதோட பராமரிப்பு எதுவும் இல்லை அப்படின்ட்டு விற்க போகிறோம் அப்படின்னாங்க, அதோட முடிஞ்சிச்சு. இப்போ நாங்கள் எந்த படத்துக்கும் போகல. எங்களுக்கு மெயின் உதயம் தேட்டர் தான். வலிக்கிட்டு கேட்கறவங்க கூட வந்து உதயம் தேட்டர் எங்க இருக்குன்னு தான் கேட்பாங்க. இந்த பஸ் ஸ்டாப் எங்க இருந்தாலும் உதயம் தேட்டர் பஸ் ஸ்டாப் எங்க இருக்குன்னு தான் கேட்பாங்க. மோஸ்ட்லியான ஃபேமஸான தேட்டர் அதுதான். ஊர்ல இருந்து வரவங்க கூட எங்ககிட்ட வந்து உதயம் தேட்டர் எங்கப்பா இருக்குன்னு அப்படிதான் கேட்பாங்களே தவிர வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பேரே உதயம் தேட்டர் தான். அது அவ்வளோ ஃபேமஸ். வந்து இப்போ தேட்டர் இல்லாதது ரொம்ப மனசு கஷ்டமா தான். நாங்கெல்லாம் வந்து அவுட்டர் ஏரியாவில் வந்து இங்கிருந்து இப்போ ரீசெண்டாக நாங்கள் விசிட் பண்ண தேட்டர் தான் உதயம் தேட்டர். இங்கே எங்களுக்கே வந்து நிறைய மெமரிஸ் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் வந்து நிறையா இங்கே பர்த்டே செலிப்ரேஷன் கூட நிறையா நாங்கள் பண்ணியிருக்கிறோம். நிறையா ஆர்டிஸ்டிங்க வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் மீட் பண்ணியிருக்கோம். நிறைய குத்து படத்துக்குலாம் இங்கே சிம்பு வந்திருக்காப்புல இந்த படத்து தேட்டருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு மறக்க முடியாத இன்சிடென்ட் இல்லை நிறையா அங்கே? நாங்கள் லாஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்து பார்த்தோன்னா வாலு படம் பார்த்தோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதோட லாஸ்ட் அவ்வளோதான். எதுவும் தேட்டர் இப்போ அவ்வளோ படம் ரிலீஸ் பண்ணுறதுல பழைய படம் தான் போட ஆரம்பிச்சாங்க. அதுலேருந்து யாரும் போகிறது இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போகும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. உதயம் தியேட்டர் நல்லா ஒரு கம்ஃபர்டபுளா எல்லாம் உள்ள ஆடியோ ஸ்கிரீன் எல்லாம் சூப்பராக தான் இருந்தது. எந்த இதுவும் இல்லை. இப்போதான் அவங்க என்ன அதெல்லாம் விற்றுட்டாங்க, அதனால வருது. எந்த படத்துக்கும் போகல. நாங்கள் அதுலேருந்து வாலு படம் பார்த்ததோட லாஸ்ட்டு நானும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட எல்லாம் அப்படியே வேலைக்கு போய்ட்டோம். தேட்டர் பக்கமே வரதில்லை. உதயம் தேட்டர் வந்து வரலாறு பத்து தேட்டர் மாதிரி எங்களுக்கு நாங்கள் சின்ன வயசுலேருந்து வந்திருக்காங்க. இப்போ வரத்துக்கு இல்லை, அதுக்கு வந்து டைம் எங்களுக்கு கிடையாது. அதுவும் சேல்ஸ் பண்ணிட்டு சொன்னாங்க, இடிக்க படம் சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. இடிப்பாங்களா இடிக்க மாட்டாங்கன்னு தெரியாது. இனிமேல் தான் அது எப்படி நிலவரம் ஒன்றும் புரியல. அதை பற்றி தான் பண்ண வேண்டியது இல்லை பாருங்க. ஆனால் உதய தேட்டருன்றது ஃபேமஸான தேட்டரு, எல்லாருக்குமே பிடிச்ச தேட்டரு உதயம் தேட்டருன்றது மாரி. எல்லாமே வருவாங்க, எல்லாம் போவாங்க, ஃபேமிலியோடு பார்த்துருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன பசங்க கூட வந்திருக்காங்க, ஃபேமிலி மொத்தமாக வந்திருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ இடிக்கின்ற போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, வேறு ஒன்றும். நான் வந்து அப்போ வந்து பழைய படம் எம்ஜிஆர் படம் தான் பார்த்துருக்காங்க, படகோட்டி. ஆமாம், பழைய படம் அப்போ சின்ன வயசுல தான் வந்திருக்காங்க அவங்க. இப்போலாம் வரது கிடையாது. எனக்கும் பேரன் பேரத்தி எல்லாம் ஆகி போச்சு. இப்போலாம் அதெல்லாம் கிடையாது. இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்டது நான் சொல்கிறேன். வேறு இடிக்க போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். சேல்ஸ் பண்ணிட்டாங்க, விற்க போய் விற்றுறாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க, இடிக்க போகிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்போ இங்கே வரத்துக்கு ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிறேன். இங்கே வந்தவொடனே பார்க்குறதுக்கு மாரி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து தேட்டர் இருக்க மாதிரி இருக்காதான் எனக்கு தெரியாது. அதுதான். தேங்க்யூவா.